ஒரு வருஷம் ஓடினதே தெரியலையே என்ன. உன் சாவ பல பேர் மறந்துட்டாங்கன்னா, ஆனா நான் ஒன்னும் இல்லைங்க. இல்ல தனியா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் இல்லைங்க. இல்ல போன்ல ஏதோ பார்த்து பேசிட்டு இருந்தியே. ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ என்ன பேசிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியும். இல்ல உங்க அண்ணன் செத்து ஒரு வருஷம் ஆகுது. நீ அவர் ஞாபகத்துல அவர் போட்டோ வச்சு பேசி ஃபீல் பண்ணிட்டு இருந்தல. என்ன மன்னிச்சிருக்க மணி. உன் நிலைமைக்கு நானும் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான். அதை என்னைக்கும் மறந்துடாத, புரியுதா? நானும் என் குடும்பமும் காரணம் ஆயிட்டோம். உன் கஷ்டம் எனக்கு புரியுது கண்மணி. இதுக்கு என்னால் ஆறுதல் சொல்லவே முடியாது. ஆனா அதை தாண்டி வந்துதானே ஆகணும். கண்மணி, உனக்கு நான் இருக்கேன். உன் அண்ணன் அளவுக்கு முடியலனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எப்பவுமே துணையா இருப்பேன். சரி. ரெடிங்களா ஐயா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. நீங்க தான் லேட். அது வீட்ல கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்லப்பா. நீங்க மத்த வேலைய ஆரம்பிங்க. சரி, பூ மட்டும் கொஞ்சம் எடுத்து ஒரு வந்துருங்க. நிமிஷம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து ஐயா, தூமணி எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இந்தாங்க, இந்த சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இந்தாங்க. மாறா? கொடுப்பா. எல்லா ஏற்பாடையும் நீயா செஞ்ச? நம்ம தானத்தை பண்ணணும். ஆமா, நாம தான் செய்யணும். நீயும் ராகவனும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இனிமே வீரா குடும்பத்துக்கும் நீங்க தான் பிள்ளைங்க. எப்பவும் நீங்க இதை மறந்துடக்கூடாது. மறக்க மாட்டோம் அத்தை. எங்க அண்ணனை கொன்னதும் இல்லாம சாவுக்கு காரணமான நீயே தவசத்துக்கு ரெடி பண்றியா? இதெல்லாம் பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்குதுடா. அல்லல் போம் அல்வினை போம் உன்னை வயிற்றில் பிறந்த பிள்ளை போம். இந்தாங்க, இந்த பூவை பிச்சு கொடுங்க. அருணை கோபுரத்தில் டேய், ஒரு நிமிஷம். சீக்கிரம் கொடுங்கடா. கைதொழுத கால். என் குடும்பத்தை அழிச்சிட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேடா. உன்னெல்லாம் இந்த கடவுள் இன்னும் உயிரோட வச்சிட்டு இருக்கானேடா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் கடவுள் இருக்கானன்ற சந்தேகமே வருது. டே ராஜேஷ், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை கொன்ன இந்த குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்டா. இது உன் மேல சத்தியம். திதி கொடுக்குற வீட்டுல இருந்து ஆம்பளைங்க யாராவது இருந்தா இந்த பக்கம் வாங்க. அந்த வீட்டில் இருந்தது ஒரே பையன், அவனை தான் கொன்னுட்டாங்களே. கொன்னுட்டு தவசம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. வடிவு என்ன இந்த நேரத்துல போயிட்டு? லக்ஷ்மி, நீ வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், ஆனா நிஜம் அதானே. இது சாதாரணமா நடந்த ஆக்சிடென்ட்டா? அவனை நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம்ல. மாமா, ஏம்மா முடிஞ்சதெல்லாம் ஏன் இங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு போனதுதாம்மா. ஆனா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது
பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வருதுல்ல. மனசு திரும்ப அதை ஏத்துக்க மாட்டேங்குதும்மா. எழுந்தவங்களுக்கு தானம்மா அந்த வழியெல்லாம் தெரியும். அத்தை விடுங்க. இல்லடி, நான் என் ஆதங்கத்தை தான் சொன்னேன். என்னப்பா மைத்துனன் மேல ரொம்ப பாசமோ? அது ஒரு வருஷம் கழிச்சும் குறிப்பிட்ட சிலரால தான் கண்ணீர் வடிக்க முடியும். நீங்க அழறீங்களே, அதான் கேட்டேன். அது அவனுக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப பாசங்க. ஆ. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அது அவன் கஷ்டமா நினைச்சு கண் கலங்கிடுவான். அதான் ராகவா. அ, ம். டேய், நீயே அழுது காட்டி கொடுத்துறாரு.